வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னவா கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்க. ஓகே, ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, பட் அவங்க வந்து ப்ரிஃபரபிளி இன் கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எல்லா பேஜையுமே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா பேஜையும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா நீங்கள் எல்லா பேஜையுமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இப்போ அட்மிட் கார்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் டேட், எக்ஸாம் டைம் வந்து இதில் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து 2:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் பார்த்துக்கோங்க. இப்போ 2:30க்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 2:15க்கு போனார் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேட் க்ளோசர் டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அந்த டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாலே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்த இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ இங்கே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி ஃபோட்டோ இந்த இடத்துல வந்து நீங்கள் முன்னாலே ஒட்டிட்டு போயிடலாம். பட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் அவங்க சொல்கிறப்ப போட்டால் போதுமானது. ஓகே, முன்னாலே போட்டுறாதீங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வரும். அதை எழுத சொல்லுவாங்க, அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க. ஓகே, ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், கேப்ஸ் லெட்டர்னா கேப்ஸ்னா கேப்ஸ், அதுக்கப்புறம் கமா, அந்த மாதிரி என்னெல்லாம் வந்துருக்குதோ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே எழுதணும். ஓகே, அடுத்து இந்த சென்டென்ஸையுமே நீங்கள் அப்படியே கீழே எழுதணும். இதையுமே நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எழுதணும். இங்கே உங்களோட நேம், எக்ஸாம் டேட்டு, உங்களோட சிக்னேச்சர், இது எல்லாமே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் தான் பண்ணணும். ஃபோட்டோ மட்டும் நீங்கள் முன்னால் ஒட்டிக்கலாம். மற்ற எதுவுமே நீங்கள் அட்மிட் கார்டில் பண்ணக்கூடாது. தேவையில்லாமல் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அட்மிட் கார்டில் எழுதக்கூடாது. ஓகே, அடுத்து நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அது போக ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். ஓகே, நான் ஆதார் கார்டு வந்து சும்மா ஒரு பிரிண்ட் எடுத்து கலர் பிரிண்ட் எடுத்து அதை வந்து கார்டு மாதிரி கொண்டு போகிறேன், அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். முடிஞ்ச அளவு நீங்கள் 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அது ஒரு சேஃப்டி தான். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்த ஃபீட்பேக் வச்சு சொல்கிறேன். ஒரு ஐடி ப்ரூஃபில் எதுவும் பிரச்சனை அப்படின்னா இன்னொன்று கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து 2 ஐடி ப்ரூஃப் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்மிட் கார்டில் ஒட்டிட்டீங்க. அது போக இன்னொரு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சேம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களா அதே மாதிரி ஃபோட்டோ வந்து இன்னும் 2 ஃபோட்டோ வந்து கொண்டு போயிருங்க. ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் அவுட் வந்து 4 பேஜுமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டை 4 பேஜுமே எடுத்துகிட்டு போயிருங்க. எக்ஸாம் டேட்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்ததாக வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் பண்ணுவாங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க. உள்ளே வந்து தண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக தெரியணும். அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு போங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நடுவில் உங்களுக்கு வந்து டாய்லெட் போகணும் அந்த மாதிரிலாம் வந்து பிரேக் கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் 1 hour நடக்குதுன்னா 1 hour வந்து நீங்கள் எங்கேயுமே நகல முடியாது. ஓகே, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் உங்களுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அங்கேயே சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பென் நீங்கள் தான் கொண்டு போகணும். பிளாக் இல்லைனா ப்ளூ பால் பாயிண்ட் பென் வந்து அதுவும் டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாதிரி பென் வந்து 2 பென் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. 2 வந்து ஒரு சேஃப்டிக்காக தான், 1 கொண்டு போனால் போதுமானது. 2 முடிஞ்சால் நீங்கள் வந்து கொண்டு போங்க. ஓகே, பென் நீங்கள் தான் கொண்டு போகணும், அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பேப்பர் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரஃப் ஒர்க்குக்கான பேப்பர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேப்பரில் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ரோல் நம்பர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் வந்து நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச உடனே அங்கே கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சு 4லேருந்து 5 நாளைக்குள்ளே ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீ 2-3 நாள் தான் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய எல்லா கொஷினுமே அதில் இருக்கும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ரா ஸ்கோர் என்ன வருது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் கீ வர்றப்போ நான் கண்டிப்பாக எப்படி அதை நீங்கள் வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் போடுறேன். ஓகே, அதனால் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே உங்களோட லைவ் ஃபோட்டோ எடுப்பாங்க. முடிச்சதுக்கப்புறம் லைவ் ஃபோட்டோ பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வெப்கேமில் உங்களோட ஃபோட்டோ வந்து நடுவில் அவங்க வந்து கேப்சர் பண்ணுவாங்க. நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுறீங்களா, அந்த கேண்டிடேட் தான் எழுதுறாங்களா, ஆள் மாறாட்டம் எதுவும் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஓகே, அதனால் நீங்கள் வேணும்னே அந்த கேமராவில் வந்து உங்கள் ஃபேஸ் தெரியாத மாதிரி வேணும்னே உங்கள் ஃபேஸை மறைச்சி உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அதனால் கூட உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நார்மலாக கொஷினை பார்த்துட்டு எழுதுங்க, அந்த கேமராவெல்லாம் கண்டுக்க வேண்டாம். ஓகே, இது யாரும் வேணும்னே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 hour இருக்கும். டைமர் வந்து உங்களுக்கு அதில் ஒரு டாப் ரைட் கார்னரில் வந்து எவ்வளோ ரிமைனிங் டைம் இருக்குது அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான யூசஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பாக்ஸாக இருக்கும். அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 1 2 3 4ன்னு சொல்லி கொஷின் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா அந்தந்த கொஷினை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, ஆன்சர் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒயிட் கலர்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் அந்த கொஷினை இன்னும் ஓப்பனே பண்ணி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க, ஆன்சர் பண்ணாமல் அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, அது சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கிரீன் கலரில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலை, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு, இது வந்து ஆன்சர் பண்ணாமல் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறது, ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரில் ஒரு டிக் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்குதுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஆனால் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இப்படி ஆன்சர் பண்ணி நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்ததை ஃபைனல் ஸ்கோரில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, அதை நீங்கள் ஆன்சர் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எவாலுவேஷன் பண்ண மாட்டாங்க. இது எஸ்எஸ்சியில் ரயில்வேலலாம் இந்த மாதிரி கிடையாது. நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபைனல் எவாலுவேஷனுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. பட் இந்த எக்ஸாமில் அதை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த எக்ஸாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து நீங்கள் வந்து இன்டிமேட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு யாரை பார்த்தாலும் நீங்கள் அதை வந்து சொல்லுங்கள். ஏன்னா தெரியாமல் அவங்க வந்து இதை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ உங்களோட ஆன்சரை அவங்க எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் கிரீன் கலரில் இருக்குது அதை மட்டும்தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறது உங்களோட ரெஃபரன்ஸுக்காக தான். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும், அதாவது இதுக்கான யூசஸ் என்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு டெமோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஹால் டிப்ஸ் வந்து நான் ஆல்ரெடி முன்னால் கொடுத்த வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எதுவும் போடலை, இது வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். முக்கியமான பாயிண்ட், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கடைசியில் எடுத்து விட்டுருங்க. அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத எடுத்து விட்டுட்டு கிரீன் கலரில் வர்ற மாதிரி மாற்றிருங்க. அப்போ தான் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஆன்சர் வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓகே, டேரெக்டாக இந்த நம்பர் 1 2 3 இருக்குதுல்ல, இங்கே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காம அடுத்த கொஸ்டின் இங்கே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் பண்ணாலுமே அது வந்து சேவ் ஆகாது. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், கிரீன் கலர் இங்கே வரணும். ஓகே, அதை மட்டும் நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நான் கொடுத்துருப்போம் நம்புறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.